ஷாம், நேற்றைய விவாதத்துல அந்த கடைசி நிமிடங்கள்ல தான் நீங்க அந்த ஒரு லீடு கொடுத்தீங்க. விஜயை பற்றி பேசுகிற போது பீகார் தேர்தல் முடிவையும் பார்க்கணும், காங்கிரஸ் என்ன நிலைப்பாடையும் பார்க்கணும் அப்படின்னு அந்த தொடர்ச்சியாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப மாணிக்கம் தாகூர் பேசுவதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நெருக்கடி தர்ற துணி இருக்குல்ல. எங்களை மதிச்சா நாங்க நல்லா வேலை பார்ப்போம், மதிக்காட்டி அவங்க முன்னாள் முதல்வர் ஆகிட வேண்டியதான் கெஜ்ரிவால் மாதிரி அப்படின்னா என்னதான் கணக்கு காங்கிரஸோட கணக்கு? விஷயம் ஆர்கே ஒரு விரிவுரை எழுதிட்டாரு. நேற்றைய விவாதத்தோட தொடர்ச்சி இன்னைக்கு ஆர்கே எழுதியாச்சு. அடிப்படை கணக்கு என்னன்னா, எந்த ஒரு கட்சிக்கும் அதிகமான சீட் வாங்குது. வாக்கு அரசியல் அனுமானத்துடன் தொடங்குவது, அனுமானத்தை அடைதல் கூட கிடையாது. ஒரு அனுமானத்தோட நம்ம தொடங்கணும். அந்த அனுமானம் என்னவாக இருக்க முடியும்னா அதிக இடங்கள். ஓகே. ஆனால் திமுகவோட அனுமானம் ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சர் ஆவது, அதிமுகவோட அனுமானம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவது, விஜய் கட்சியோட அனுமானம் விஜய் முதலமைச்சர் ஆவது, திமுகவோட அனுமானம். பிஜேபிக்கும் முதலமைச்சர் கனவு கிடையாது, காங்கிரசுக்கும் முதலமைச்சர் கனவு கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் தான் நம்ம வேணுகோபாலோட அந்த மூவ்ஸ் உன்னிப்பா கவனிக்கணும் என்பது எனது கருத்து. பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் இங்க வேற நெருக்கடி வரும். பிஜேபி அதிக இடங்களை பிடித்தால் அவங்க பிஜேபி அதிமுக கூட்டணியில அதிக இடம் கேட்பாங்க. அனுமானம். காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி கிடைத்து தேஜஸ்வி முதல்வர் ஆனால் காங்கிரஸ் இங்க திமுக கூட்டணியில் அதிக இடம் தருவாங்க, கேட்பார்கள். அப்ப ரெண்டே பாயிண்ட் தான். முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கும் பிரச்சனை இல்லை. யாரோட வேணாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக முடியும், விஜயோட கூட. அதே நேரத்தில் அதிக சீட்டு பிஜேபிக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கலாம். ஆனா திமுக காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுப்பதற்கு வழி இல்லை. என்ன காரணம்னா, நிறைய கட்சிகள் இருக்கு. ஏற்கனவே அவங்களே எல்லாருமே அதிக சீட்டு கட்டிட்டு இருக்காங்க. சிபிஎம் கேக்குது, சிபிஐ கேக்குது. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும். இப்ப திமுக ரொம்ப குறைந்து போட்டிட்டது 128 தொகுதி. அதுல அவங்களுக்கு லாஸ் தான் ஆச்சு. 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 2006ல. சோ 160 150க்குலாம் அவங்களால குறைஞ்சு போட்டி போடுறத கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா இன்றைய தேதிக்கு அவர்களுக்கு யாருக்குமே அதிகமான சீட்டு கொடுப்பதற்கு வழி இல்லை. அப்போ மாணிக்க தாகூர் பத்தி ஆர்கே சொன்னது மிகவும் சரி. அவர் இருக்கிறதுலே குறைஞ்சதான் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் தான். ஆனா அவருக்கு இப்ப எம்எல்ஏ பிரச்சனை கிடையாதுல்ல. அவர் எம்பியா தானே நீடிக்க போறாரு. அடுத்த கட்ட வரைக்கும் 2029 வரைக்கும் எம்பியா தான் நீடிக்க போறாரு. அப்படின்னா காங்கிரஸோட ட்ராக் ரெக்கார்டை தான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் ட்ராக் ரெக்கார்டு எப்போதுமே அவங்க ஆர்கே சொல்ற மாதிரி ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. அதுல திரு ஷியாம், மறைந்த ஈவிகே சிலங்கவன் ஒரு பேட்டியில சொன்னாரு, சிலர் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல, பல குரல்கள் இருக்கும், அவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் அவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க, சட்டமன்ற தேர்தல் அவங்க கம்ஃபர்ட்டா இருந்துகிட்டு நம்ம காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு பேசுவாங்கங்க, பிரச்சனை அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனா மாணிக்கம் தாகூர் சொல்றார், எல்லா நிர்வாகிகளுக்கும் அதே எண்ணம் தான் இருக்குன்ற ஒன்றும் இப்ப பீகார்ல காமிச்ச ஒரு கரார் தன்மை இங்கேயும் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெரிய அளவுக்கு பீகார்ல வெற்றி கிடைத்தால் கரார் தன்மையை காட்டுவார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதாவது பீகார் தேர்தலில் வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் 5% ஆச்சு அப்படின்னா பிஜேபி 200 சீட் கூட ஜெயிச்சிரும். ரொம்ப இப்போ அவங்க லேட்டு. ஆர்கே சொன்ன மாதிரி தேஜஸ்வி அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறதுலாம் லேட்டு. ஆனா போய் சேர்ந்துரும். ஏன்னா 2 கட்ட தேர்தல். ஒரு கட்ட தேர்தல்னா ரொம்ப லேட்டுன்னு நம்ம சொல்லலாம். 2 கட்ட தேர்தலுக்கும் போது அது பெரிய லேட்டுன்னு சொல்ல முடியாது. நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆன்டி இன்குமென்ஸ் இருக்கு. அவர் டயர்டு ஓல்டு லீடரா தெரிகிறாரு. தேஜஸ்வி யங் லீடரா தெரிகிறாரு. இது ஒரு பெரிய வித்தியாசம். எனவே வாக்கு சதவீதத்தை கூட்டினால், காங்கிரஸும் ஆர்ஜேடியும் கூட்டினால் மிக நிச்சயமாக பீகார் தேர்தலில் காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய தேதிக்கு அனுமானம் இருக்கு. அடைவார்களா நமக்கு தெரியாது. ஆனால் அது பாரதூரமான விளைவுகளை தமிழ்நாடு அரசியல்ல ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப சார் ஒரே பிரச்சனை தான் எப்போதுமே. அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகாருக்கு போனாரு இல்லையா? சோ எல்லாமே இங்க இன்டர் கனெக்டடா இருக்கு. அப்போ பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் மாறுதலை ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன். என்ன மாறுதலை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக அதிக சீட்டை 2 கட்சியும் கேட்கும். பிஜேபியும் கேட்கும், காங்கிரஸும் கேட்கும். அவங்க ரெஸ்பெக்டிவ் கூட்டணியில கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது என்பதுதான் எனது கருத்து. அதிமுக பாஜகவுக்கு கூட ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் ஒன்னு இருக்கா தெரியல. ஆனா இப்ப ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி வேணுகோபால் அவர்களை வச்சு தாவேக்காவ மனசுல காங்கிரஸ் வச்சுட்டு இந்த டிமாண்ட வைக்கிறாங்களா? அப்படி ஒரு கணக்கு இருக்கா அவங்களுக்கு? இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆர்கே சொன்ன மாதிரி
கண்டிப்பாக வேணுகோபால் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கம். அவர் நம்புறாரு, முழுமையா நம்புறாரு. அப்போ கேரளா தேர்தல்ல விஜய் கூட்டணின்னு வந்தா இயல்பாக விஜய்க்கு சீட்டு கொடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா தாவேக்கா அங்க கிடையாது. ஆனா விஜய் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியா செயல்படுவார், கிரௌடு புல்லர். அது அட்வான்டேஜ். அப்ப விஜயை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்தாலே அது வந்து வேணுகோபாலோட வெற்றியாக பார்க்கப்படும். மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவர் கரூருக்குலாம் மெனங்கிட்டு வர்றாரு. அப்போ வேணுகோபால் வெற்றி அடைந்து முதலமைச்சர் ரேஸ்ல மத்தவங்க பின்தங்கினாங்கன்னா ராகுல் காந்தியோட நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் கை ஓங்கும். இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு போய் சேர்றாரு. 2 முறை சொல்லிட்டாரு. அதையே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா கை இருந்துதானே ஆகணுங்கிறதான இயல்பான ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு என்ன பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, இருந்துதானே ஆகணும். ஆனா இதுல வந்துங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுல காங்கிரசுக்கு எந்த விதமான கஷ்டமும் இங்க இருக்காது. அதிமுகவுக்கு இருக்கும், காங்கிரஸுக்கு இருக்காது. திமுக பிரச்சனையே கிடையாது, அது நம்ம பேச்சே கிடையாது. ஆனா 2029க்கு ஷியாம் 26ல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா 29க்கு இந்தியா அணியினுடைய ரொம்ப ஒரு பலமான கட்சியா, ஒரு தாங்கு பற்றையா முன்னத்தி ஏற திமுக இருக்குல்ல, அத ராகுல் மிஸ் பண்ணுவாரா? வேணுகோபால் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கணக்கு கூட இருக்கலாம். முதல்ல இங்க இருக்கிற நிர்வாகிகள் முதல்ல ஒத்துக்கணும், நம்ம விஜயோட போனா ஜெயிக்க முடியுமான்ற கேள்வி அவங்க எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு ராகுலுக்கு 29 கணக்கு இருக்கிறப்ப எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ராகுல் காந்திக்கு 29 கணக்கு இருக்கு, 26க்கு 29 கடையில 3 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான முடிவு வேணாலும் எடுப்பாங்கல்ல. இப்போ 1989 மூப்பனார் முதல்வர் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இங்க 20 முறை டூர் வந்தாங்க. ஆர்கேக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எல்லாரும் கவர் பண்ணிட்டு இருந்த நிகழ்ச்சி தான். அடுத்த சில மாதங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க, மூப்பனாரை தூக்கிட்டாங்க. இப்ப செல்வ பெருந்தகையில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, செல்வ பெருந்தகை தூக்கப்படுவார். எப்படி வேணாலும் இந்த ஆப்ஷன் பிளே பண்ணுவாங்க. இப்ப 26ன்றது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தொகுதிகளை பிரிச்சு கொடுக்க முடியாதோ, ஒரு அழுத்தத்தை காங்கிரஸே கொடுக்குமோ? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேம்பிள் செய்யுமான்ற அந்த கேள்வி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ராகுல் காந்தி செய்ய மாட்டார். ஏனென்றால் இப்போ ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம். 26ல வந்து தாவேக்கா ஜெயிக்குன்னு வச்சுக்கலாம், காங்கிரஸ் நிக்குது, தாவேக்கா ஜெயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய கேம்பிள், பெரிய வெற்றி ஆயிடுது. 29லயும் அது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கேம்பிள் வந்து எடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி, அதாவது ஒரு தரவும் கிடையாது இல்லையா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான். ஆமா ஆமா, கண்ணை மூடிட்டு ஆத்துல இறங்குற கதை. அதுதான் வேணுகோபால் அங்கதான் கொண்டு நிறுத்துறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு தேர்தல் அவர் ஜெயிக்கிறாரு. இப்ப எம்பி தேர்தல் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு தேர்தல் அனுபவமோ இல்லை என்றால், அது காங்கிரஸ்ல இருக்கிற அந்த சிடபிள்யூசியில் இருக்கிற பல நபர்களுக்கு அந்த இதே கிடையாது. இப்ப எல்லாருமே ராஜ்யசபா ரூட்ல தான் வர்றாங்க. ஜெயராம் ரமேஷ், சிதம்பரம் எல்லாருமே ராஜ்யசபா ரூட்ல தான் வர்றாங்க. அவர்களுக்கு இந்த ஆர்வம் கிடையாது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரச்சனை தானுங்க. இப்போ வந்து பீகார் தேர்தலில் வந்து பாஜக ஜெயித்து விட்டால் இங்க பெரிய ஒரு கெடுபிடி வரும். ரெய்டு மேல ரெய்டு, சிறைபிடிக்கிறது, திமுக அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பிடிச்சி இது ஒரு பாஜக தோத்து விட்டால் அதை விட பெரிய ஒரு எதிர்வினை நடக்கும். இருக்கிற கூட பிடிச்சி உள்ள போடுறது, சிபிஐ, இடி எல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமான நிலைமைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு இருக்கிற இந்த ஃப்ரீடம்ங்கிறது நவம்பர் 14ஓட முடிஞ்சு விடும்ன்றதுதான் என்னுடைய பெரிய வருத்தமா இருக்கு. ஷாம், எப்படி பார்த்தாலும் தமிழக அரசியல் களம் சுவாரஸ்யமா மாறப்போகுது, நெருக்கடியை சந்திக்க போகுதா? நீங்க எந்த இடத்துல குறுக்கிட விரும்புனீங்க ஷாம், சுருக்கமா? ஆர்கே சொல்றது முழுமை, ஐ டோட்டலி அக்ரி. ஆனா 2 விஷயத்த பாருங்க. ஒண்ணு, விஜய் வந்து ஹெலிகாப்டர் டிராவலை ப்ரிஃபர் பண்ணி பெங்களூர்ல ஒரு நிறுவனத்தோட அவங்க ஒப்பந்தம் போட்டாச்சு மே மாசம் வரைக்கும். அந்த நிறுவனம் காங்கிரஸ் சார்புடைய நிறுவனம். அதாவது இன்னைக்கு தேதிக்குங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஹெலிகாப்டர் வந்து ஆவரேஜா வந்து 2 இன்ஜின்னா 1.5 லேக் பெர் அவர் வருது. பெர் அவர் 1.5 லேக் அதோட இது. சோ அந்த என்ன நிறுவனங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது காங்கிரஸ் தொடர்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கர்நாடக மாநிலங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணு. 2வது, இன்றைய தேதிக்கு வந்து திடீர்னு வந்து கரூர் கோர்ட்ல வந்து ஏதோ சீல்டு கவர் கொடுத்தாங்கிறது சுத்தி வந்துகிட்டே இருக்கு. நெருக்கடி வந்து திமுகவுக்கு இருக்குல்ல. அப்ப தாவேக்காங்கிறது பெட்டர் ஆப்ஷனா காங்கிரஸ்க்கு தெரியும்ல.